ஏஇஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மே 7ஆம் தேதியிலிருந்து மே 11ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. இந்த எக்ஸாமுக்கான ஸ்லாட் புக்கிங் வந்து ஏப்ரல் 23ஆம் தேதி இன்னைக்கே ஓப்பன் ஆயிருச்சு அப்படிங்கிறத வெப்சைட்டில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அமிர்த விஸ்வ வித்யாபீடம் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே போகணுன்னு நிறைய மாணவர்கள் ஆல்ரெடி ஜனவரி மாதமே ஃபேஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஏஇஇ அட்டன் பண்ணி அதில் ஒரு பர்சன்டேஜ் வாங்கி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஃபேஸ் 2 இப்போ நடக்க போகுது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சிசாப் அப்படிங்கிற ஒரு கவுன்சிலிங்கை நடத்த போகிறோம். அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணையில் ஜேஇ மார்க்கை நாங்கள் வந்து எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியும், நான் நம்ம சேனலில் அடிக்கடி சொல்லியிருக்கேன், அமிர்த விஸ்வ வித்யாபீடத்தில் உங்களுடைய ஜேஇ மார்க்கை வச்சுக்கிட்டும் அட்மிஷன் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அதை பற்றி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நானும் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவதுங்க, நிறைய மாணவர்கள் ஜேஇயில் வந்து பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக வாங்கிட்டோம், நாங்கள் என்ன பண்ணுறது, இந்த பர்சன்டேஜில் வச்சு தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஜாயின் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை கேட்டுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலே தலை சிறந்த ஒரு டீம்டு யூனிவர்சிட்டினா அமிர்த விஸ்வ வித்யாபீடம் தான். இங்கே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஇஇ ஃபேஸ் 1 எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. அதாவது ஜனவரியில். இப்போது மே மாதம் இப்போ நடக்குது ஃபேஸ் 2. இதுக்கு இன்ன வரைக்கும் அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. மே 1ஆம் தேதியோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மே 7ஆம் தேதியிலேருந்து மே 11ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் எக்ஸாம் நடக்க போகுது. இப்போ ஸ்லாட் புக்கிங் வந்து இப்போ இதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் ஒட்டு மொத்தமாக கிட்டத்தட்ட 25 பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய மாணவர்கள் ஃபேஸ் 1ல் எழுதியிருக்கவங்க கூட ஃபேஸ் 2லையும் எழுதுறாங்க. ஏன்னா ரெண்டு இதில் எந்த பர்சன்டேஜ் நல்லா வருதோ அந்த பர்சன்டேஜில் வச்சு பார்த்தீங்கன்னா இவங்க அட்மிஷன் கொடுக்குறாங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இவங்க ஏஇஇ அந்த பர்சன்டேஜில் வச்சு மட்டும் அட்மிஷன் கொடுக்கல, ஜேஇயோடைய பர்சன்டேஜ் நீங்கள் எடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த பர்சன்டேஜ்லையுமே இவங்க எடுத்துக்கிறாங்க. ஏஇஇ பர்சன்டேஜ்லேயே எடுத்துக்கிறாங்க, ஜேஇ பர்சன்டேஜ்லேயே எடுத்துக்கிறாங்க. அதாவது உங்களுக்கு சொல்லணும்னா அவங்க வெப்சைட்லேயே கொடுத்துருக்கிறது என்னன்னா, ஏஇஇ பர்சன்டேஜ் ஒரு 70%, ஜேஇ பர்சன்டேஜ் ஒரு 30%, ரெண்டையுமே சேர்த்து உங்களுக்கு அட்மிஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் எப்படி இருந்தாலுமே ரேங்க் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. இப்போ வந்து எல்லாம் கேட்பீங்க, சார் நாங்கள் ஜேஇ பர்சன்டேஜ் எங்கள்கிட்ட இருக்குது, இப்போ அதை எப்படி சார் உள்ளே அப்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. அவங்க சிசாப் அப்படிங்கிற ஒரு கவுன்சிலிங் நடத்துகிறாங்க. சிசாப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்க. அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணையில் அங்கே ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு உங்களுடைய ஜேஇ பர்சன்டேஜில் நீங்கள் உள்ளே கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. உங்களுடைய ஜேஇ பர்சன்டேஜில் அப்புறம் ஏஇஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பர்சன்டேஜ் ரெண்டையுமே வச்சு ஒரு ரேங்க் கொடுப்பாங்க. அந்த ரேங்க்கை வச்சு தான் அட்மிஷன். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அதாவது அமராவதி கேம்பஸ், அமிர்தபுரி கேம்பஸ், கோயம்புத்தூர் கேம்பஸ், பெங்களூர் கேம்பஸ், சென்னை கேம்பஸ், ஃபரிதாபாத், நாகர்கோவில், கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு 7 கேம்பஸஸ் இருக்குது. இந்த 7 கேம்பஸஸ்க்குள்ளே போகிறதுக்கு தான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமே வைக்கிறாங்க. ஸோ அதனால் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே உங்களுக்கான ஸ்லாட்டை வந்து புக் பண்ணுங்கள். புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வெப்சைட்டில் ஓப்பனாக கொடுத்துட்டாங்க. ஸ்லாப் மாதிரி கொடுப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்லாப்பில் சீட்டு கிடச்சிச்சின்னா ஒரு ஃபீஸு, செகண்ட் ஸ்லாப்பு, தேர்டு ஸ்லாப்பு, அப்புறம் உங்களுக்கு நான் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற இதெல்லாம் இருக்குது. ஆனால் நான் ஸ்காலர்ஷிப்லாம் ஃபீஸ் ரொம்ப அதிகமாக வரும். மாணவர்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது, நீங்கள் நல்ல ரேங்க், அவங்க வந்து ஜேஇ பர்சன்டேஜும் அதுக்கப்புறம் அவங்க வைக்கிற ஏஇஇ அந்த மார்க்கையும் ரெண்டையுமே வச்சு ஒரு ரேங்க் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த ரேங்க்கில் நீங்கள் நல்ல ரேங்க்கில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அமிர்த விஸ்வ வித்யாபீடத்தில் கோயம்புத்தூரே ஃபேமஸான ஒரு கேம்பஸ், மற்ற கேம்பஸ் எல்லாத்துக்கும் போகணுன்னா இது வழியாக தான் நீங்கள் போக முடியும். இப்போ இந்த அப்டேட்டை சொல்லியிருக்கேன். என்னென்ன அப்டேட்? ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாட் புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க, புக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் அப்ளை பண்ணாமல் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. மே 1ஆம் தேதி வரைக்கும் தான் டைம் இருக்குது, மே 1ஆம் தேதி வரைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜேஇ பர்சன்டேஜ் எப்படி சார் உள்ளே அப்லோட் பண்ணுறதுன்னு கேட்குறவங்களுக்கு சிசாப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க மே மாதம் செகண்ட் வீக்கில் நாங்கள் கவுன்சிலிங் நடத்த போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் அந்த மார்க் ஜேஇ பர்சன்டேஜில் உள்ளே அப்லோட் பண்ணலாம். எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டேன்னா, வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்டில் நீங்கள் கொஸ்டின் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். பாய் பாய் டிடிஜிஸ்.